ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நம்ம போட்ட வீடியோக்கள் நீங்கள் கண்டினியூ உளவியல் வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த வீடியோ இன்றைக்கி என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுடைய மனம் நிலை எப்படி செயல்படுகிறது, மாணவர் மட்டும் இல்லை மனிதனுடைய மனநிலையும் நாங்கள் இங்கே எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இது பேப்பர் 2க்கான எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். பேப்பர் 1ல் டைரெக்டாக கேட்பாங்க, பேப்பர் 2ல் அப்ளிகபிளாக கேட்பாங்க. இதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டுனா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்ன, இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன, இதிலேருந்து நமக்கு எப்படி சார் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட்டு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வேறு பெயர்கள் ஆழ்நிலை மனம் அல்லது விலங்கியல் மனம். இப்போ விலங்கியல் மனம் என்பது என்ன, தாழ்வு நிலை மனம் என்றால் என்ன, அடிநிலை மனம்னா, இது எல்லாத்துக்கும் 4 பெயர்கள் வந்து அது இட். விலங்கியல் மனம்னா என்ன சார்னா, ஒரு விலங்கு விலங்காக தான் இருக்கும், நாய்னா நாய் குறைக்கும், பூனைனா பூனை மாதிரி கத்தும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் எல்லா விலங்குகள் மாதிரியுமே நம்ம என்ன பண்ணோம்னா நடித்து காட்டும் சொல்கிறதுனால அது விலங்கியல் மனதோடு தொடர்புடையதாக காணப்படும் சொல்லுவாங்க. அதனால் இட்டு என்பது ஆழ்நிலை மனம் அல்லது விலங்கியல் மனம் அல்லது தாழ்நிலை மனம் அல்லது அடிநிலை மனம் என அழைக்கப்படும் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறு குழந்தைகளிடம் காணப்படும். சிறு குழந்தைகள்லாம் என்ன சார்னா 1 வயது முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் இட்டு செயல்படும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எப்படி செயல்படும்னு அதனால் கணித்து கூற முடியாது. பட் அந்த குழந்தைங்க விலங்குகள் மாதிரியே இருக்கக்கூடிய சவுண்டெல்லாம் விடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அதனால் சொல்லுவாங்க. இது வந்து ஆளுமையின் அடித்தளம் என அழைக்கப்படும். பர்சனாலிட்டியுடைய பேசிக் அப்படின்னு சொல்கிறதுனால சொல்லுவாங்க ஆளுமையின் அடித்தளம். இதிலிருந்து ஈகோ, சூப்பர் ஈகோ எழுகின்றன. இந்த இட்டினுடைய அடித்தளத்திலிருந்து ஈகோ, சூப்பர் ஈகோ எழுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட்டு எப்பொழுதும் நனவு நிலையிலேயே இருக்கும், கனவு காண மாட்டாங்க. நனவு நிலைன்னா அட் ப்ரெசன்ட் என்ன அதை செஞ்சுட்டு போவாங்க மாணவர்கள், அவ்வளோதான் இங்கே கூடிய விஷயம். மாணவர்கள் மட்டும் இல்லை மனிதர்களும் அப்படி தான் இருக்கக்கூடிய இருப்பாங்க. இட்டு என்பது எப்பொழுதும் நனவு நிலையிலேயே காணப்படும். ஈகோ உறக்க நிலையில் இருந்தால் இட் துணை நிலை நனவு நிலையாக செயல்படும். இது பேப்பர் 2 கொஷின். ஈகோ உறக்க நிலையில் இருந்தால் இட் துணை நனவு நிலையாக செயல்படும். எது அப்படின்னு கேட்டால் இட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஈகோனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு பெயர் தன்னுணர்வு மனம். தன்னை யார் என்று அறியக்கூடியதனால தன்னுணர்வு மனம் அல்லது நனவு நிலை மனம் என அழைக்கப்படும் சொல்லுவாங்க. ஈகோவுடைய வேறு பெயர் தன்னுணர்வு மனம், நனவு நிலை மனம். இது எப்போ சார் அப்படின்னு போனால் தொடக்கத்திலேயே இது தோன்றுவதில்லை. ஆனால் இங்கே சிறு குழந்தைகள் இங்கே தொடக்கத்திலேயே இது தோன்றுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகோ என்பது இட்டின் நடவடிக்கையை கண்காணிக்கும் ஒரு காவல்காரன். ஈகோ என்பது இட்டினுடைய நடவடிக்கையை கண்காணிக்கும் ஒரு காவல்காரன். அதனால் இதை என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுமையின் நிர்வாகி என அழைக்கப்படும். ஆளுமை நிர்வாகி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் ஈகோ. சரிங்களா? இதில் துடிப்பாக செயல்படும் பொழுது நனவு நிலையிலும் உறக்க நிலையிலும் இருக்கும் பொழுது துணை நனவு நிலையாக செயல்படும். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி படிக்கணும் எழுதணும், இன்றைக்கி எப்படியாவது சைக்காலஜியில் உளவியலுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் லெசன் கம்ப்ளீட்டாக படித்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிக்கணும்னு ஒரு பிளான் போடுவீங்க. பட் அது செயல்பாட்டுக்கு வருமானம் வராது. அதனால் இந்த இடத்துல என்ன சொன்னால் துடிப்பான செயல்பாடு. சரிங்களா? நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நடைமுறைக்கு வரும்பொழுது அது நனவு நிலையில் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் அது என்னென்னா அப்படியே வேகத்தை குறைக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா இட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல துணை நனவு நிலையாக செயல்படுவது ஈகோ. அடுத்து சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோனா மேல்நிலை மனம். மேலோட்டமாக பார்ப்பதல்ல, அனைத்து காரியத்திற்கும் இதுதான் முக்கியத்துவம் இருக்கும். அதனால் இது எந்த வயதில் சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வயதில் எழத் தொடங்கும். இந்த இடத்துல குழந்தைகள் சொன்னது 1 முதல் 5. சூப்பர் ஈகோ என்பது 6 முதல் தொடங்கு. அதனால தான் 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளை பாருங்கள் கோபம் அதிகமாக வரும், எதிர்த்து பேச மாட்டாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது குழந்தைகளுக்கு மேல்நிலை மனம் உருவாவது கோபத்தை முதல் ஸ்டிமுலேஷனாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய கூறுகள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இது பேப்பர் 2 கொஷின். மனசாட்சி வாழ்க்கையின் குறிக்கோள். நம்ம சொல்கிறோம் இல்லையா மனசாட்சியே இல்லை அப்படின்றோம். ஆனால் மனசாட்சி என்பது என்ன சொன்னால் குற்றத்தை தடுத்தல். ஒரு மனசாட்சி பிரகாரம் நம்ம நடந்து கொள்ளலாம். கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருப்பது மனசாட்சி.
வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட். குழந்தைகளை கேளுங்க, நீ என்னவா வரப்போற அப்படின்னா, நான் டாக்டராக மாறுவேன், நான் வக்கீலாக இருப்பேன், நான் இன்ஜினியராக மாறுவேன், நான் காவல்துறையை சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லட்சியத்தை குறிக்கோளை அடைவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இது ரெண்டும் சூப்பர் ஈகோ என அழைக்கப்படும். இது எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னா, நனவு நிலையில சொல்றாங்களே கண்டி, ஆனால் செயல்பாட்டுக்கு வரக்கூடியதாக பிற்காலங்களில் தான் இதை கொண்டு வராங்க. எதன் அடிப்படையில் சார்னா, சூழ்நிலையின் அடிப்படையில். ஏன்னா பெரும்பாலான குழந்தைகள் பாருங்க, நினைச்சது டார்கெட் அடையலாம்னு நினைப்பாங்க, சூழ்நிலை அவங்கள தடுக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. சூழ்நிலை என்பது இங்கே சமுதாயத்தை சொல்லலாம், சமூகத்தை சொல்லலாம், அதாவது பெற்றோர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அடுத்து 3 நிலையிலும் செயல்படும். இட்டிலையும் செயல்படும், ஈகோவிலும் செயல்படும், சூப்பர் ஈகோவிலும் செயல்படும். அடுத்து செயல்படும் பொழுது நனவு நிலையிலேயே நிகழ்கிறது. நனவு நிலையில் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை. கனவு காணுங்கள், லட்சியம் மெய்ப்பட உருவாகும் என ஏபிஜே அப்துல் கலாம் கூறியிருப்பார். ஸோ அதனால் இந்த இடத்துல செயல்பாடு நனவு நிலையிலேயே இருக்கிறது. அதனால் இட்டின் பிற மனநிலை இயக்கத்திற்கு தேவைப்படும் சக்தி லிபிடோ சக்தி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிபிடோ சக்தி என்பது நமக்கு நாமே உற்பத்தி செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள் தன்னம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்கிறோம், எனர்ஜி புட். அந்த லிபிடோ சக்தியை கொடுப்பது எதுன்னு கேட்டால் இட். ஆனால் இந்த இட்டில் இருக்கக்கூடிய லிபிடோ சக்தி தவறான வழியில் போனால் மாணவர்கள் தவறாக போயிடுவாங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை மனம் வலுவற்று, மேல்நிலை மனம் வலுவற்று இட்டின் ஆதிக்கம் தலை தூக்கினால், இட்டின் ஆதிக்கம் தலை தூக்கினால் நெறி பிழை நடத்தை, தவறான வழியில் சென்று விடுவார்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக என்ன சார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுவரை போட்ட நம்மளுடைய